அதாவது திடீர்னு ஒரு வதந்தி, தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்னைக்கு துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார், முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமாக இன்னைக்கு இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பகுத்தறிவாதிகள். பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க அதனால் எல்லாரும் சொன்னாங்க. ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன், நான் அதுக்கு சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை, அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பகுத்தறிவாதிகள், அவங்க பகுத்தறிவாதிகள். நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சரை பதவி ஏற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும். ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள். இன்னொன்று, எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான். ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு. அண்ணன் பழனி மாணிக்கத்துக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி. ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல, உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா. அதுதான் அது. இன்னைக்கு இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணாதுரை, நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ, அதாவது அவங்க சொல்றாங்க, அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு, 25வது வருஷம் ஆட்சி நாம கொண்டாடும் பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 50வது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 75வது வருஷம் கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்தோம், 25வது வருஷம் ஆட்சியில் இருக்கும் போதும் கலைஞர், அப்புறம் 50வது வருஷம் ஆட்சி அவங்க பவள விழா பொன் விழா கொண்டாடும் போதும் கலைஞர், 75வது விழா பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின், 100வது விழா கொண்டாடும் போது உதயநிதி, அப்புறம் 125வது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன். பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், கலைஞர் குடும்பம் பிழைத்து கொண்டே இருக்கும். இதுதான்.